அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். நெய் அப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நெய் அப்பம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு தேங்காயெலாம் இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குண்டு குண்டெல்லாம் அழகாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட எழுந்து வந்துடும். அந்த அளவுக்கு நைஸாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். தீபத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிற அப்பம், ஸ்வீட் அப்பம். 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் 1 கப்பு. அப்படியே ஜாரில் சேர்த்துறேன். இங்கே பாருங்கள், கோதுமை மாவு சேர்த்துட்டேன். சர்க்கரை 3/4 கப்பு. சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ரவை. இங்கே பாருங்கள், 2 வாழைப்பழம் கட் பண்ணது அப்படியே சேர்த்துங்க. எல்லாமே 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாழைப்பழம் இது மாதிரி பீஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜாரில் தண்ணி விட்டு ரொம்ப விட்டுறாதீங்க. அதுவும் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுன்றதால 1 சிட்டிகை தூள் உப்பு, ஆப்பச்சோட 1/4 டீஸ்பூன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பல் நெய் விட்டு வதக்கியிருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணி நெய் விட்டு வதக்கியிருக்கேன். 1 டீஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வைங்க. பாத்திரம் வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது நம்ம கலந்து வச்சுருக்கிறது. அப்படியே திட்டமாக எடுத்துக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும். எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா தான் போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் நல்லா பந்து போல் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. அப்படியே மெதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே எழும்பி வரும். நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட எழும்பி வந்துடும். இங்கே பாருங்கள், இன்னொன்று ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். குண்டு குண்டு அழகாக வரும். இங்கே பாருங்கள், பால் மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடான அப்பம் தீபத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான அப்பம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் அப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.